ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்மா சமையல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, சூப்பரான வாயில் வச்ச உடனே கரையக்கூடிய மைசூர் பாக்கு தான் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அப்படியே ஆள் கொடுத்துருங்க. அப்போ தான் நாங்கள் போகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடல மாவு 100 கிராம் எடுத்துக்கலாம். 300 கிராம் சர்க்கரை எடுத்துக்கலாம். 100 கிராம் நெய், 200 கிராம் எண்ணெய் எடுத்துக்கலாம். இப்போது எடுத்து வச்ச கடலை மாவில் நான் ஆயிலை 100 மில்லி அளவுக்கு ஊற்றி நல்லா கட்டிகள் இல்லாமல் கலந்துக்கிறேன். நம்ம கடலை மாவை வறுத்து சேர்க்கலை, நான் டைரெக்டாக எண்ணெயிலேயே மாவை சேர்த்து நல்லா கட்டிகள் இல்லாமல் கலந்துக்கிறேன். இது நம்ம இப்படி செய்யும் போதுமே கூட பச்சை வாசம் கண்டிப்பாக வராதுங்க. இப்போது கடாயில் சர்க்கரையை சேர்த்துக்கிறேன், அதாவது 300 கிராம் அளவு சர்க்கரை. இப்போது இது கூட கடல மாவு எவ்வளோ எடுத்தோமோ அதே அளவு தண்ணியை சேர்த்துக்கிறேன், அதாவது 100க்கு 100 கிராம் கடலை மாவுக்கு 100 கிராம் தண்ணி எடுத்திருக்கேன். இப்போது இதை சர்க்கரையோடு நல்லா கலந்து விட்டுக்கலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரணும். கண்டிப்பாக கம்பி பதம் வர அளவுக்கு நம்ம கிண்டக்கூடாது. சர்க்கரை கரையிற அளவுக்கு கிண்டினா போதுமானதாக இருக்கும். இல்லைன்னா மைசூர் பாக்கு நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சுக்கும். பாருங்கள், சர்க்கரை நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு. இப்போது இது கூட நான் எண்ணெயில் கரைச்சி வச்ச கடல மாவு இதில் சேர்த்துக்கிறேன். நம்ம ஒரு முறை கடல மாவை சேர்த்துட்டோம்னா கண்டிப்பாக கைவிடாமல் கிண்ட ஆரம்பிச்சுக்கணும். இல்லைன்னா அடிப்பிடிக்கும், இல்லைன்னா சின்ன சின்ன கட்டிகளாக எலும்பி வர ஆரம்பிச்சிடும். நல்லா கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க. பாருங்கள், நல்லா இப்போது தண்ணியோடும் எண்ணெயில் சேர்த்த கடல மாவும் நல்லா மிக்ஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இது இப்போது நல்லா கிண்டி கொடுக்கலாம். நம்ம எடுக்கிற அளவு சரியாக இருந்தால் நம்ம செய்கிற மைசூர் பாக்கு சூப்பராக இருக்கும். 100 கிராம் அளவு கடலை மாவுக்கு 100 கிராம் அளவு தண்ணி, அதே போல் 300 கிராம் அளவு சர்க்கரைக்கு 300 மில்லி அளவுக்கு ஆயிலும் கீயும் சேர்த்து எடுத்துக்கோங்க. அதாவது 300 கிராமுக்கு 150 கிராம் கீ, 150 கிராம் ஆயில் அப்படியும் எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் 2 மடங்கு ஆயில் 1 மடங்கு நெய் அப்படியும் எடுத்துக்கலாம். உங்களுக்கு நெய் எந்த அளவுக்கு சேர்த்தா திகட்டாமல் இருக்குமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதனால தான் நான் 200 மில்லி எண்ணெயும் 100 மில்லி அளவுக்கு நெய்யும் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ கடலை மாவு நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா பொங்கி வர ஸ்டேஜுக்கு இருக்குது. இந்த அளவுக்கு நம்ம கைவிடாமல் கிண்டி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், நல்லா சூப்பராக பொங்கி வருது. அடிப்பிடிக்காமல் நம்ம கிண்டிக்கணும். இப்போது நல்லா பொங்கி வர ஸ்டேஜில், அதாவது இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறமா இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக நான் எடுத்து வச்ச ஆயிலை சேர்த்துக்கிறேன். இது நல்லா அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கும். ஆயிலை வந்து நம்ம ஊற்ற ஊற்ற நல்லா இழுத்துக்கும். அது இழுக்க இழுக்க கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஊற்றி கொடுக்கணும். நல்ல ஆயிலே அது பாருங்கள் நல்லா வெந்து திரண்டு வந்துட்டுருக்கு. இப்போது இந்த அளவுக்கு நல்லா திரண்டு கலர் மாதிரி வந்துடுச்சு பாருங்கள். இப்போது இது கூட நான் ஃபைனலாக எடுத்து வச்ச நெய்யை சேர்த்துக்கிறேன். நெய்யை நல்லா கடலை மாவு நல்லா உறிஞ்சி வரும். நம்ம ஊற்ற ஊற்ற நல்லா திரண்டு ஒன்று சேர்ந்து வரும். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நெய்யை சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா உரிய ஆரம்பிச்சிடுச்சு. இப்போது மீதி இருக்க நெய்யையும் இது கூட சேர்த்துக்கிறேன். இப்போது இதை நல்லா கிண்டி கொடுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் சிம்மில் வச்சே செய்யுங்க. இதுக்கு மேலே வேக தேவையில்லை. நெய்யை அப்சர்வ் பண்ணுறதுக்காக மட்டும்தான் நான் அடுப்பில் வச்சுருக்கேன். இல்லைன்னா நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு கூட நீங்கள் நெய் சேர்க்க ஆரம்பிச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா திரண்டு வந்துடுச்சு. நெய்யை நல்லா இழுக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போது இதை நல்லா நெய்யெல்லாம் இழுத்து முடித்த உடனே நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் தடவி வச்சுக்கிருக்கேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் நெய் தடவி வச்சுக்கலாம். அந்த பாத்திரத்தில் இப்போ நல்லா இது வந்து அப்சர்வ் பண்ணதுக்கு அப்புறமா இதை வந்து பாத்திரத்தில் மாற்றி ஆற வச்சுக்கலாம்.
பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா திரண்டு வந்துடுச்சு. நீங்கள் வேணும்னா இதுக்கும் இன்னும் கொஞ்சம் முன்னாடி ஸ்டேஜ்லேயே கூட மாற்றி எடுத்துக்கலாம். நான் வந்து இந்த ஸ்டேஜில் தான் இறக்குறேன். பாருங்கள் எப்படி நல்லா திரண்டு வந்திருக்கு. இதை நான் நல்லா பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கிறேன். இது வந்து இப்படி சூடாக போட்டு நீங்கள் வந்து அப்படியே வைக்கும்போது டபுள் கலரில் வரும். நல்லா ப்ரெஸ் பண்ணி கொடுத்து அப்படியே ஆற வச்சு கட் பண்ணிங்கன்னா டபுள் கலரில் இருக்கும். நான் வந்து சூடாக இருக்கும் போதே பிளேட்டில் மாற்றி கொஞ்சம் கட் பண்ணி ஆற வைக்க போகிறேன். பாருங்கள் இது எப்படி நல்லா வரும்னு பாருங்கள். இதை இப்போது ஒரு டம்ளரோ இல்லை வேறு ஏதாவது பாத்திரமாக வச்சு நல்லா தட்டி கொடுங்க. அப்போ தான் நல்லா ஒன்று சேர்ந்து பீஸ் கரெக்டாக வரும் உங்களுக்கு. இதை ஒரு 10 நிமிஷம் மட்டும் நான் வைக்கிறேன். பாருங்கள் ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். பிளேட்டில் மாற்றினதுக்கு அப்புறமா ஒரு பாத்திரத்தில் தட்டி கொடுங்க. இது ஒட்டாது, இருந்தாலும் ஒரு சேஃப்டிக்காக நான் தட்டி கொடுக்குறேன். பாருங்கள், நான் அந்தளவுக்கு கெட்டியாக போட்டுமே நான் பீஸ் கட் பண்ணும்போது ரொம்ப சாஃப்டாக வந்துச்சு. கட் பண்ணவே எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது. எங்கடா பீஸ் உடஞ்சி விழுந்துருமோ, தூள் தூளாக ஆகிருமோன்னு. நீங்கள் இதுக்கு முன்னாடி ஸ்டேஜ் எடுத்திங்கன்னா இன்னும் கூட ஆற வச்சு எடுத்துக்கோங்க. அப்படி நீங்கள் நல்லா ஆற வச்சு எடுக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக டபுள் கலரில் வரும். நான் வந்து இன்றைக்கி குவான்டிட்டி ரொம்ப கம்மியாக தான் போட்டிருக்கேன். அதனால் இது கொஞ்சம் சீக்கிரம் ஆறிடுச்சு. நான் உடனே கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த மாதிரி கட் பண்ணி நான் ஆற வச்சு சின்ன சின்ன பீஸ்களாக போட்டுக்கிறேன். பாருங்கள், எனக்கு சூப்பரான சுவையான மைசூர் பாக்கு ரொம்ப சாஃப்டாக ரெடி ஆகிடுச்சு. மைசூர் பாக்கோட 1 கிலோ அளவுகளை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.